ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த கிளாத் காட் டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த ஆக்ட்ரஸ் ஜீசு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும், அப்போ நீங்க இந்த வேலையை உங்களுக்கு பிடிச்சதான் செய்றீங்களா அப்படின்ட்டு. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிரும். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஜோயி திடீர்னு அந்த ஆக்ட்ரஸை பார்த்து, என்னது இந்த டைரக்டர் கூட உங்களுக்கு நடிக்க இன்ட்ரெஸ்டே இல்லையா? ஆனா போன வாரம் நீங்க கொடுத்த இன்டர்வியூல கூட எனக்கு இந்த டைரக்டர் கூட நடிக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆசையா இருக்கு, இந்த மாதிரி கதை தான் எனக்கு செட் ஆகும், அப்பெல்லாம் கூட நீங்க பேட்டி கொடுத்திருந்தீங்களே அப்படின்ட்டு இப்ப அந்த ஜோய் சொல்லுவானா. இதை கேட்டோன்னே அந்த ஆக்ட்ரஸ் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இன்டர்வியூல சொல்றது எல்லாமே உண்மையே கிடையாது, சொல்ல போனா அதெல்லாம் நாங்க பேசுற வார்த்தைகளே கிடையாது, வேற ஒருத்தவங்க எங்களை கட்டாயப்படுத்தி சொல்ல வைக்கிற வார்த்தைகள். உண்மையை சொல்ல போனா இந்த ஃபீல்டுக்குள்ள வரப்ப நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்துட்டு வந்தேங்கிறதே இப்ப எனக்கு ஞாபகமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒன்னு யோசித்து பார்க்கும். இந்த பொண்ணு இந்த ஆக்டிங் ஃபீல்ட்ல வந்த கடத்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கும். அந்த இன்டர்வியூ கூட இந்த பொண்ணு செம ஹாப்பியா போயிருக்கும். சரி, நம்ம ஆக்டிங்கை பத்தி தான் கேள்வி கேட்பாங்க, நம்ம எல்லாத்துக்கும் சூப்பரா பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா அங்க போன கடத்து தான் பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியும், அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த பொண்ணோட அப்பியரன்ஸ் வச்சுதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கூட நடிக்கிற மேல் ஆக்டரை பத்தி தான் நிறைய கேள்வி கேட்பாங்க. பாவம் இதுலயே அந்த பொண்ணு ரொம்ப மனசொடைஞ்சு போயிரும். சே, என்னோட டேலண்ட பத்தி யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்னோட அப்பியரன்ஸை பத்தி கேட்கறாங்க, இல்லனா என் கூட நடிக்கிறவங்கள பத்தி கேட்கறாங்க, அப்ப என் ஆக்டிங்க்கு மதிப்பே இல்லையா அப்படின்ட்டு பாவம் டீனேஜா இருக்கிறப்ப இவங்க நடிச்சப்பே இவங்க ஃபீல் பண்ணிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட டைரக்டர் லீ கூட ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி இவங்க நினைச்சிருப்பாங்க. அதுல வெறும் ஃபீமேல் லீடுக்கு மட்டும் தான் செம ரோல். ஆனா அப்பயும் அந்த கம்பெனியும் அந்த மேனேஜரும், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கலாம் நினைச்சியா, இந்த மாதிரிலாம் நீ கதை பண்ணேனா உனக்கு ஸ்கோப்பே இருக்காது, நம்ம கம்பெனி உன்னை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே உன்னோட அழகான ஃபேஸ் மட்டும் தான், அதை தவிர்த்து நீ எதான் பண்ணணும்னு சொல்லி நினைச்சேனா உனக்கு தான் அது ஆபத்துல போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா அந்த மேனேஜர் சொல்லியிருப்பாளா. இப்ப இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹீரோ கிட்டயும் அவங்களோட டீமு கிட்டயும் இந்த ஆக்டர்ஸ் இப்ப சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இன்னொன்னு சேர்த்து சொல்லுவா, இவங்கெல்லாம் இப்படி சொன்ன கருத்து தான் எனக்கே ஒண்ணு புரிஞ்சிச்சு, நான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட், நான் அழகா இருக்கிறனால என்ன ஒரு ப்ராடக்டா அவங்க வச்சிருக்காங்க, என் டேலண்ட்டுக்காக கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம சராங்க உடனே, ஐயோ நீங்க என்னங்க உங்களை ப்ராடக்ட்லாம் சொல்லிக்கிறீங்க, அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு உண்மையிலே டேலண்ட் நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்சோல் பண்ணுவா. ஆனா அந்த பொண்ணா, இல்லங்க நான் கூட எனக்கு உண்மையிலே டேலண்ட் இருக்குன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது நான் யாரையும் தப்பு சொல்ல விரும்பல, ஒருவேளை எனக்கு உண்மையிலே டேலண்ட் இல்ல போல, அதனாலதான் வெறும் பியூட்டியை மட்டும் வச்சு நான் இந்த ஃபீல்டுல சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன் போல அப்படின்ட்டு ரொம்ப மனசோட பேசுவா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ, சரி இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த ஃபீலிங் அப்ப உங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கடுத்து அந்த ஜீஷு பொண்ணு ரொம்ப யோசிச்சுட்டு, எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு எமோஷன் ஃபியர் தான், பயம் தான். ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஆக்டிங்க பத்தி நிறைய கனவுகள் இருந்துச்சு, ஆனா இப்ப நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து பல வருஷங்கள் ஆச்சு. சோ நான் பாஸ்ட்ல எந்த மைண்ட் செட்ல இருந்தேன் அப்படிங்கறதே நான் இப்ப மறந்துட்டேன், இன்னும் இப்படியே போச்சுன்னா நான் பாஸ்ட்ல வாழ்ந்தேனாங்கிறதே எனக்கு மறந்துடும், அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவாளா. இதெல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டு, சரி நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஏத்தாப்புல நான் ட்ரெஸ் 3 நாள் தச்சு முடிச்சு உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு, இதெல்லாம் விட ரொம்ப மெயினானது எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லோ கலர்ல இருக்கணும், ஏன்னா எல்லோ கலர் தான் எனக்கு கெட்ட ராசி கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இதுல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், இவன் அந்த டைரக்டர் பெக்க மீட் பண்றதுக்கு ஒரு பேட் லக் வேணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ட்ரெஸ்ஸே டிசைன் பண்றா. ஏன்னா இவளுக்கு அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆக கூடாது. அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த ஜீஷு பொண்ணு இங்க வந்து அவ ட்ரெஸ் போட்டு பாப்பாளா, செமையா தான் இருப்பா. நம்ம ஹீரோ அப்படியே அவளை பார்த்து, உங்க ஆடிஷனுக்கு குட் லக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இதை கேட்ட அந்த ஜீஷு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, குட் லக்கா, நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கும் தெரியும், அப்பயும் எனக்கு குட் லக்னு சொல்றீங்க, சரி பாப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படின்ட்டு அவ இங்க இருந்து கிளம்புவாளா. இவ போனோன்னே நம்ம ஹீரோ அப்படியே ஜோய் கிட்ட போய், எனக்கா நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை எங்கேயும் அனுப்பிச்சு விடுவான். அடுத்து அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஜீஷுவை தான் காட்டுவாங்க. அவ இப்ப இந்த ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கே வந்திருப்பாளா. சரி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜுக்கு போவா. அப்ப கீழ இருந்து யாரோ அவளை கூப்பிடுவாங்க. பார்த்தா அங்க அந்த டைரக்டர் பெக்கு இல்லாம இவ எந்த டைரக்டர் கூட நடிக்கணும்னு நினைச்சாலோ அந்த டைரக்டர் லீ இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த டைரக்டர் பார்க்கவே ரொம்ப சின்ன பையனா இருப்பான். இவ அப்படியே உடனே போய் ஷாக்கா, என்ன டைரக்டர் நீங்க என்ன இங்க பண்றீங்க, டைரக்டர் பெக் வரலையா, அது மட்டும் இல்லாம நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப எங்கா தெரியுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்தோடய பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த டைரக்டர், என்னம்மா நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு என்ன 30 வயசு தான் ஆகுது, அப்ப நான் எங்க தானே தெரியுவேன், சரி அடுத்த ஆளை கூப்பிடுங்க ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் சொல்லுவானா. இப்ப அங்க அடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்க பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஜீஷு தான். ஆனா என்ன சின்ன வயசு ஜீஷு. இவங்க ஸ்டார்டிங்ல இந்த சினி ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு ஆடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல, இப்ப அந்த இடத்துக்கு தான் இந்த பிரசன்ட் ஜீஷு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. பாவம் இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஜீஷுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும், ஆனா நம்மளுக்கு அந்த குழப்பமே தேவையில்லை, இதெல்லாம் ஆப்வியஸா நம்ம ஹீரோட வேலை தான், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அடுத்து அந்த சின்ன வயசு ஜீஷு அப்படியே நம்ம பிரசன்ட் ஜீஷுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும், நீ எதுக்கு என்ன தேடவே இல்ல, நீ இப்ப போய்கிட்டு இருக்க பாதையில என்ன தொலைச்சிட்ட, ஆனா அது கூட தெரியாம நீ டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்க, நானும் நீ என்ன தேடி வருவேன்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா நீ வர மாதிரியே தெரியல, அதான் நானே உன்னை தேடி வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீ பேசிக்கிட்டு இருந்தேல, உனக்கு ஒரு பயம் இருக்கு என்னோட பாஸ்ட் நான் இழந்துருவேன் அப்படின்ட்டு, அப்படி உனக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா அதை இழக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற முடிவை நீ தான் எடுக்கணும். நீ இப்படியே இதே மாதிரியே டிராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தேன்னா அடுத்து என்ன மொத்தமா தொலைச்சிருவேன், அடுத்த ஒரு நாள் என்கிட்ட திருப்பி வரவே முடியாது, நீ என்ன மொத்தமா தொலைச்சிட்டேன்னா தொலைய போறது உன்னோட பாஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த ஃபீல்டுக்குள்ள
நீ உண்மையில எதுக்காக வந்த அப்படிங்கிற காரணம் கூட உனக்கு மறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி ஜீஷு சொல்லுமா. இதெல்லாம் கேட்ட இப்ப பிரசன்ட் ஜீஷு, சரி நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். சப்போஸ் இந்த ஃபீல்டு நீ நினைக்கிற மாதிரி இல்லாம உன்னை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ற மாதிரி இருந்தா அப்பயும் நீ எனக்கு ஆக்டிங் தான் முக்கியம்னு சொல்லி நிப்பியா, இல்ல மித்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நான் போறேன்னு சொல்லி நிப்பியா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி ஜீஷு கிட்ட இவ கேப்பாளா. அதுக்கு அந்த குட்டி ஜீஷு ஒன்னே ஒன்னு தான் சொல்லும், நீ மறந்துட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வரப்ப நம்மளுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு மோட்டோ தான், என்ன நடந்தாலும் இந்த ஆக்டிங் டேலண்ட்டை மட்டும் நான் விடவே மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னோட ஆக்டிங் திறமையை இந்த உலகத்துக்கு நான் காட்டியே ஆவேன் அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட தான் நம்ம உள்ள வந்தோம். ஆனா உன்னை சுத்தி உள்ளவங்க உன்ன ஒரு பியூட்டி ப்ராடக்டா மாத்திட்டாங்கிறது நல்லாவே தெரியுதுல, அப்ப அதுல இருந்து நீ தான் வெளியே வந்து ஆக்டிங்கை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி ஜீஷு இதெல்லாத்தையும் சொல்லுமா. இப்பதான் அந்த பிரசன்ட் ஜீஷுக்கு அவளுக்கு உண்மையில என்ன வேணும் அப்படிங்கிறது புரிய வருது. அவளுக்கு இப்ப வேணுங்கிறதெல்லாம் பேட் லக் கிடையவே கிடையாது, கொஞ்சம் தைரியம் மட்டும் தான். சோ இப்ப இதை இந்த ஜீஷு நல்லாவே புரிஞ்சுக்குவாளா. உடனே அந்த குட்டி ஜீஷு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் நீ மறந்துடாத, நீ டீனேஜ் வயசுல இருக்கிறப்ப உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா, அவ கூட டேரக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டா, அவளை மட்டும் நீ மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு குட்டி ஒரு ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இப்ப அந்த பொண்ணு வெளியே ஓடுமா. உடனே நம்ம பிரசன்ட் ஜீஷுவும் அந்த டீனேஜ் ஜீஷு பின்னாடி அப்படியே வெளியே ஓடுவா. அங்க போய் பார்த்தா இவ சொன்ன மாதிரியே அந்த டீனேஜ் ஜீஷு கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பா. ஆக்சுவலி காலங்கள் கடந்து போனனால அந்த ஃப்ரெண்ட இவ மறந்துருப்பா. ஆனா இப்ப அந்த ஃப்ரெண்டுனாலதான் ஒரு பெரிய ஹெல்ப் இவளுக்கு கிடைக்க போகுது. அதனாலதான் நம்ம ஹீரோவோட மேஜிக்னால இப்ப அந்த குட்டி ஜீஷு வந்து இந்த ஃப்ரெண்டை இவளுக்கு ஞாபகப்படுத்திட்டு போயிருக்கு. அடுத்து இப்ப நம்ம ஜோயி அந்த இடத்துக்கு வருவான். வந்து இப்போ உனக்கு உண்மையிலேயே என்ன வேணுங்கிறத நீ சூஸ் பண்ணிட்ட தானே, சோ அதை நோக்கி நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு உடனே அந்த ஜீஷு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இப்பவே நானு அந்த டைரக்டர் லீ நடத்துற ஆடிஷனுக்கு தான் போறேன். ஆனாலும் என்ன, என்னோட கம்பெனியும் என்னோட மேனேஜரையும் நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஜோய் எப்படி சிரிச்சுக்கிட்டே, நீ கவலையே படாம ஓ வேலையை போய் பாரு, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஜீஷுவோட மேனேஜரை தான் காட்டுவாங்க. அவளுக்கு இப்ப போன் வந்துரும், என்னங்க ஜீஷு ஆக்டர்ஸ் வந்து இன்னும் டைரக்டர் பெக்க பாக்கறதுக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருமா. அந்த மேனேஜருக்கு ஒரே குழப்பமா இருக்கும், டைரக்டரை பார்க்க போகாம இவன் எங்க போனா அப்படின்ட்டு. கரெக்டா இப்ப அந்நேரம் ஜீஷு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா, சாரி இனிமேல் நீங்க சொல்ற மாதிரி என்ன நடந்துக்க முடியாது, நான் இப்ப டைரக்டர் பெக்க பார்க்க போறதே கிடையாது, நான் டைரக்டர் லீயை போய் மீட் பண்ணி அந்த ஃபீமேல் லீடுக்கு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய படத்துக்கு தான் ஆடிஷனுக்கு போறேன். இப்ப நான் கான்ட்ராக்ட் மாரி நடக்கிறனால நீங்க என்ன ஷூ பண்ணணும்னா கூட ஷூ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு தைரியமா ஒரு டெக்ஸ்ட போட்டு இந்த மேனேஜருக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாளா. ஆனா இதை பார்த்த மேனேஜர், ஓ நீ என்கிட்டயும் வேலையை கட்டுறியா, இனிமேல் நீ இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க முடியாத அளவுக்கு நான் பண்றேன் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு தான் போன் போடுவா. இப்ப நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புறேன், அதுதான் நாளைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல வரணும், கொரியாவே இப்ப அலற போது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ மெயில் ஓபன் பண்ணி ஒரு சென்ட் பண்ணலான்னு கரெக்டா போவா. அப்பன்னு பார்த்து மொத்த இடத்துக்கு பவர் கட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம யாரோ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு உள்ள வர மாதிரி இருக்கும். உள்ள வந்தது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ ஓவன் தான். அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுல அந்த மேனேஜர் கிட்ட வந்து, எங்க ஹெவன்ல ஒரு அழகான கோட் ஒண்ணு இருக்கும், அதாவது நரகத்துல இடமெல்லாம் காலியா இருக்கான், ஏன்னா நரகத்துல இருக்க வேண்டிய மனுஷங்கள் எல்லாம் இப்ப பூமியில தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு, அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி டெரரா பக்கத்துல அப்படியே நெருங்கிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் பார்த்துன்னு அந்த மேனேஜருக்கு லைட்டா அள்ளு கிளம்பிரும். யாரு நீ, இப்ப வெளியே போல நான் போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்துவாளா. நம்ம ஹீரோ கிட்ட தான் மேஜிக் பவரே இருக்கே, ஒரு சொடக்கு தான் அப்படி சேரோட ஓரமா போய் விழுந்துருவா. உனக்கு ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கடவுளையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்பு வந்துருச்சுல, இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங், இனி நீ ஜீஷு விஷயத்துல தலையிட்ட உன்னோட முடிவு செம கொடூரமா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸா வந்து அவளை மிரட்டிட்டு போவான். பாவம் அந்த மேனேஜருக்கு விட்ட பைத்தியமே பிடிச்சிரும், அந்த அளவுக்கு தான் மிரட்டிட்டு போயிருப்பான். அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம ஜீஷுவை தான் காட்டுவாங்க. இப்ப அந்த டைரக்டர் லீ எடுக்கிற படத்துக்காக ஆடிஷனுக்கு போயிருப்பாளா. பட் ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா தான் வந்திருப்பா. சோ அங்க இருக்கிறவங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவா. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற யாருமே இல்ல, இப்ப கூட அந்த குட்டி ஜீஷு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போனாலே, உன்னோட ஃப்ரெண்டு அவளை நீ மறந்துடாத அப்படின்ட்டு, அந்த ஃப்ரெண்டு தான் இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டரா இங்க இருக்கா. அப்புறம் என்ன, நம்ம ஜீஷுக்கு ஒரே ஹாப்பி, அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு உள்ள அப்படியே ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு அப்படி லைட்டா ஸ்பார்க் ஆகும், நம்ம ஜீஷு வந்து உண்மையிலே அவளுக்கு என்ன வேணுங்கிறத சூஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறது இவனுக்கு இப்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து இப்ப நம்ம ஜோயியும் நம்ம ஹீரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஜோயை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், நீ எதுக்கு 100 வருஷமா என் கூடயே இருக்க, என்னோட அசிஸ்டன்ட்ங்கிறனால சகிச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறியா, இல்ல உண்மையிலே உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பானா. ஆனா அதுக்கு நம்ம ஜோயி, பாஸ் இந்த கேள்வியை நீங்க எனக்காக கேட்கலன்னு நல்லாவே தெரியும், உங்களோட கேள்விக்கு உங்களுக்குள்ளேதான் ஆன்சர் இருக்கும், தேடி பாருங்க, ஆனா என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த இடத்துல இருந்து இந்த ஹியூமன்ஸ்க்கு ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதான ஆசை, இந்த பனிஷ்மெண்ட் முடியவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் புதுசா தைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸுக்கு நிறைய ஃபேப்ரிக்ஸை வாங்கிட்டு அப்படியே உள்ள வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு ஃபேப்ரிக் தெரியாம கீழே விழுந்துரும், அதை ஒரு பொண்ணு வந்து அப்படியே எடுத்து கொடுக்கும். நம்ம சராங்க தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்குவாங்க. பாவம் நம்ம சராங்குக்கு அது யாருன்னு தெரியல, ஆனா நம்மளுக்கு தான் நல்லாவே தெரியுமே, அது வேற யாருமே இல்ல, கடவுள்களோட ராணி. அப்ப அவ வந்து நம்ம ஹீரோவை கூட்டு போயிருவாளா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் ஆகி இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சுதான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஷாப்குள்ள இருப்பாங்களா. அப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வரும், நான் இப்ப சியோலுக்கு தான் வந்திருக்கேன், என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீ ஒர்க் பண்ற இடத்துல வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்களா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அலறி அடிப்பாங்க, ஐயோ எங்க அம்மா இங்க வர போறானா, சரிப்பட்டு வராதே அப்படின்ட்டு. பாஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சீக்கிரமா வேலையை முடிச்சு கிளம்பிடுறேன், எனக்கு ஒரு பர்சனல் மேட்டர் இருக்கு, நான் என்ன ஏதுன்னு சொல்லி நாளைக்கு வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போதைக்கு நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லி போக பாப்பாளா. அப்ப
இப்ப நம்ம ஜோய் அப்பாடா தயவு செஞ்சு போமா, கொஞ்ச நேரமாட்ட நீ இல்லாம நிம்மதியா இருக்க. அது மட்டும் இல்லாம இனி வரப்போறது நம்மளுக்கு ஒரே ஒரு கடைசி கஸ்டமர் மட்டும் தான், அதுக்கடுத்து எனக்கு ஒரு தொல்லையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். ஏன்னா பாவம் அவளுக்கு தெரியாது போல இதுதான் அவங்களோட கடைசி கஸ்டமர் அப்படின்ட்டு. இவன் இப்படி வளர்ந்தனியும் நம்ம ஹீரோ கூட டே உன்னை யாரும் இப்ப சொல்ல சொன்னாங்களா, அமைதியா இருடா அப்படிங்கிற மாதிரி சிக்னல் எல்லாம் கொடுப்பான். இது தெரிஞ்சனியும் நம்ம சராங்க ஒரு மாதிரி சுகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இதை என்கிட்ட உங்களுக்கு சொல்லணும்னு தோணவே இல்ல, சரி உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சுகமா அங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. ஐயோ எங்க அம்மா ஏன் தான் இப்படி சொல்லாம கொள்ளாம இந்த ஊருக்கு வந்தாங்களோ, ஏற்கனவே சும்மாவே என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு குட்டியா ஒன்னு யோசித்து பாப்பா. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா நம்ம சராங்க போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரியோட பொண்ணு கல்யாணம் ஆயிருச்சு, எகத்த வீட்டுக்காரி பொண்ணு கல்யாணம் ஆயிருச்சு, இன்னும் உனக்கு தாண்டி கல்யாணமே ஆகல, தயவு செஞ்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தொலைய, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப அப்படின்ட்டு வழக்கம் போல எல்லா அம்மா மாதிரியும் தான் நம்ம சராங்க கூட சண்டை போட்டுட்டே இருந்திருப்பாங்களா. இந்த சண்டை ஒரு நாள் முத்தி போய் நம்ம சராங்க கோச்சுக்கிட்டு உனக்கு என்னமா நான் கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே, சரி அப்பனா நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் என்கிட்ட பேசவே பேசாது அப்படின்ட்டு கோச்சிட்டு இங்க வந்திருப்பாங்க. இப்ப அதுக்கடுத்து 4 மாசம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணிக்க போறாங்க போல. இப்போ இதெல்லாம் பிரசன்ட்ல அப்படியே நம்ம சராங்க நினைச்சு பார்த்துட்டு சரி என்ன டைம் ஆச்சு இன்னும் அம்மாவை காணோம் அப்படின்னு கால் பண்ணுவாளா. பார்த்தா அவங்க அம்மா டி நீ வேலை பாக்குற இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சராங்க அடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோட கடைக்கே வந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் ஏன் இவ்வளவு பதட்டமா இருப்பாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வேற ஒரு கம்பெனில இன்டர்னா ஒர்க் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத் டிசைனிங் கடையில ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க அம்மா நம்ம சராங்கோட பெரிய உஷாரான ஆள் போல கரெக்டா நம்ம சராங்க எங்க வேலை பாக்குறான்னு கண்டுபிடிச்சு அவளை தேடி கரெக்டான இடத்துக்கே வந்திருப்பாங்க. இது பத்தாதுன்ட்டு அவங்க அம்மா நம்ம ஓவன் கிட்ட வேற சேர்த்து சொல்லிருவாங்க அவ என்கிட்ட வேற ஒரு கம்பெனில வேலை பாக்குறதா அடிச்சு விட்டா, அதனாலதான் பாவம் இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கா போல, ஒருவேளை இங்க பார்ட் டைமா ஒர்க் பண்றது அவ ரொம்ப கௌரவ குறைச்சலா நினைக்கிறா போல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. இதை கேட்ட சராங்க ஐயோ அப்படிலாம் இல்ல எங்க அம்மா எதோ வளர்றாங்க, நீ எதுவும் பெருசா மனசுல எடுத்துக்காது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம சராங்க பாப்பா ஐயோ இது வேலைக்காகாது, எங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க வச்சிருந்தோம் என் பொழப்புக்கே அப்பு வச்சிரும், அம்மா வாமா நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்ட்டு இழுப்பாளா. உடனே அவங்க அம்மா இருடி நான் இங்க வந்த காரணமே வேற, எனக்கு ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணணும் அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம சராங்க ஏமா நீ சும்மா என்னத்தேன்னு சொல்லாத, முத வெளியே போய் பேசுவோம் அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிருவா. வெளியே இழுத்துட்டு வந்து நம்ம சராங்க ஐயோ உன்னை யாருமா இங்க வர சொன்னது, நீ என்ன நான் எங்கெங்கெல்லாம் வேலை பாக்குறேன்னு சொல்லி ஒரு ஸ்பைய வச்சு என்ன செக் பண்றியா, கரெக்டா கண்டுபிடிச்சு வந்திருக்க அப்படின்ட்டு அவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா ஏண்டி நீ என்ன பார்த்தே 4-5 மாசம் ஆச்சு, உன்னை பார்க்க நான் பாசமா வரவே கூடாதா, உனக்கு இப்ப 30 வயசு ஆயிருச்சு, நீ என்னன்னா உருப்படியா ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்காம இங்க வந்து பார்ட் டைம் ஒர்க்கரா இருக்க, நீ என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலுக்கு நம்ம சராங்க ஏமா கொஞ்ச நாளைக்கு என்ன ஏன் இஷ்டத்துக்கு இருக்க விட அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி பேச. இதை கேட்டுன்னு அவங்க அம்மா சரிமா நீ ஓ இஷ்டத்துக்கே இரு, இனிமேல் உன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்ட்டு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இது ஒரு பக்கம் இப்படி இருக்க நம்ம சராங்க அவங்க அம்மாவை வேகமா அந்த கடையில நிறுத்திட்டு வந்திருப்பாள். அப்ப அவங்க அம்மாவோட ஸ்கார்ஃப அவங்க அங்கேயே தெரியாம விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப அதை எடுத்து நம்ம ஹீரோ அப்படியே தொட்டு பார்த்து இவங்க இங்க வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத ஃபீல் பண்ணி பாப்பானா. பார்த்தா இவங்க அம்மா அவங்களோட சிஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க என் பொண்ணு கிட்ட எப்படி இந்த விஷயத்த நான் சொல்றதுனே தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்லிதான் ஆகணும், பட் நீ ஏதோ அவசரப்பட்டு சொல்லிடாது அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன விஷயம்னா நம்ம சராங்கோட அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அவங்க ஏதோ ஆபரேஷன்லாம் வேற பண்ண வேண்டியது இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்காக தான் அவங்க பொண்ணை பாக்குறதுக்கு இங்க வந்திருப்பாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிடுவானா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கடவுளோட ராணி வருவாங்க. அவங்க வந்து என்ன ஓவன் எல்லாம் ரெடியா இருக்கா, இதுதான் உன்னோட கடைசி டிசைன் நினைக்கிறேன், நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் உன்னோட கடைசி டிசைனை பாக்குறதுக்கு, சரி சீக்கிரம் அதை முடிச்சிரு, நீ முடிச்சுக்கு எடுத்து நான் திரும்பி இந்த இடத்துக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த ராணி கிளம்பிடுவாளா. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க நம்ம சராங்கா அப்படியே ரொம்ப சோகமா அந்த ஷாப்புக்குள்ள வருவா. இதை பார்த்த நம்ம ஓவன் ஏமா எப்பனாலும் இந்த இடத்துக்கு கஸ்டமர் வரலாம், தயவு செஞ்சு மூஞ்ச சிரிச்சாப்புல வை பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா நம்ம சராங்கா லைட்டா சிரிச்சுக்கிட்டு இது போதுமா இப்ப என்ன விடுறியா அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து நகண்டு போயிருவா. அடுத்து இப்ப நம்ம ஓவன் போய் அப்படி நம்ம சராங்க கிட்ட சரி எனக்கு ஒரு டவுட், ஏன் நீங்க ஹியூமன்ஸ் எல்லாருமே லவ் பண்றவங்கள வெறுக்கிற மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உடனே எடுத்துக்கோ, நீ உங்க அம்மாவை வெறுக்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்கிற, அவங்கள திட்டுற எல்லாம் பண்ற, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க மேல உனக்கு அவ்வளவு லவ், இதெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓவன் கேட்பானா. அதுக்கு நம்ம சராங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்பனா நீ ஃபர்ஸ்ட் ஏன் கேள்விக்கு பதில் சொல்லு, இன்னும் நீ கொஞ்ச நாள்ல இந்த இடத்த விட்டு போற, ஆனா அதை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு நம்ம ஓவன் இல்ல எப்படினாலும் நான் இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும், ஏன்னா நான் இந்த இடத்துக்குரியவனே கிடையாது, பட் அதுக்குன்னு சொல்லாம போகணுங்கிறது என்னோட இன்டென்ஷனே கிடையாது, லேட்டா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓவன் சொல்ல. அதுக்கடுத்து இப்ப நம்ம சராங்க சரி நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் ஹியூமன்ஸ் எல்லாம் லவ் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே வெறுக்கிற மாதிரி நடிக்கிறீங்கன்ட்டு. இப்ப நான் சொல்றேன் எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கல, ஆனா நீ இந்த இடத்த விட்டு போன கடத்து நான் உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், என்ன மாதிரிதான் உனக்கும் கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சராங்க கேட்பாளா. ஆனா அதுக்கு நம்ம ஓவன் பதிலே சொல்லாம அப்படியே அமைதியா இருப்பானா. இதுல நம்ம சராங்க புரிஞ்சுக்குவாங்க சரி நீ என்ன சொல்ல வரேன்ட்டு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, நான் இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு ரொம்ப சோகமா கிளம்புவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம சராங்க ஸ்டாப் பண்ணுவான். சரி அவன் கூட ஏதோ ப்ரொபோஸ் தான் பண்ண போறான் போல அப்படின்னு தான் இருக்கும், ஆனா அவனா நான் கடைசியா உன்னோட அம்மாவோட ட்ரெஸ் தான் டிசைன் பண்ண போறேன், ஏன்னா உங்க அம்மாக்கு இப்ப ஆறுதல் தேவை, சோ அதனால உங்க அம்மாவை பத்தி எனக்கு நிறைய சொல்றியா, உனக்கு
உனக்கும் உங்க அம்மாவுக்கும் எப்படி பாண்டிங் இருக்குங்கிறதும் எனக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா இதுக்கு நம்ம சராங்க பெருசாலாம் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா பாவம் அவங்க ஏற்கனவே நொந்து போய் தான் இருக்காங்களா. அடுத்து என்ன அப்படியே அவங்க அம்மாவை பத்தி ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி நம்ம சராங்கோட அம்மா வந்து அவங்க சின்ன பொண்ணா இருக்கிறப்ப செமையான அத்லெட்டிக் பிளேயர் போல. ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் எல்லாத்துலயும் செம கலக்கி நிறைய டிராஃபிஸ் வின் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அடுத்து சடனா அவங்க அம்மா கல்யாணத்துக்கு அடுத்து கன்சீவ் ஆயிருப்பாங்க. தன்னோட பொண்ணுக்காக இனிமேல் இந்த அத்லெட்டிக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு ஒரு பக்கம் பெருமையாவும் இருக்கும். ஆனா என்னாலதான் எங்க அம்மா அவங்களோட ஆசைகளே விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பக்கம் கவலையாவும் இருக்கும். இப்படித்தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா நைட் ஒரு நாள் அவங்க டிராஃபிஸ்ல எடுத்து பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்களா. அப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க அம்மா என் மேல இருக்க பாசத்தினால இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்காங்க. ஆனா நான் அதுக்கு தகுதியான மகளா இருக்கேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. எங்க அம்மாவோட ஆசையெல்லாம் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா என்னோட நிலைமை அப்படியே இருந்துச்சு. 7 வருஷமா லவ் பண்ண பாய் ஃப்ரெண்ட் என்ன சீட் பண்ணிட்டான். எங்க அம்மாக்கு ஏத்த பொண்ணு நானே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சராங்க அப்படி ஃபீல் பண்ணி அழுவாளா. இதெல்லாம் பார்த்தனியும் நம்ம ஒவ்வொன்றுக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். உடனே அப்படியே அவ கண்ணீரெல்லாம் இவன் கையாலே தொடச்சு விடுவான். இதெல்லாம் பாக்குறப்ப டே உனக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல சொல்லுடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு கடையில யாருமே இல்லாதப்ப நம்ம சராங்க மட்டும் அப்படி திருட்டுத்தனமா அந்த ஷாப்புக்குள்ள வருவாங்க. ஆனா நம்ம ஓவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். நீ என்ன நேரத்துல இங்க பண்ற அப்படின்ட்டு. நம்ம சராங்க கேவலமா சமாளிப்பாங்க. இல்ல என்னோட போன் இங்க வச்சுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்பாலா. அப்போ உன் கையில இருக்கிறது என்னமா? சரி அதெல்லாம் விடு, நீ எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மா என்ன ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னு பாக்கறதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவங்க அம்மா என்ன ட்ரெஸ் கொடுத்தாங்களோ அதை போய் அப்படி நம்ம சராங்க கிட்ட காட்டுவானா. இதை பார்த்துட்டு நம்ம சராங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு எங்க அம்மா இங்க வந்திருந்தப்ப நீ எங்க அம்மாவை என்ன பேசிக்கிட்டீங்க சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆக்சுவலி இவங்க அம்மா இங்க இந்த ட்ரெஸ் கொடுக்க வரப்ப என்ன நடந்திருக்கும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் நம்ம ஓவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிருப்பாங்க. ஏன்னா நம்ம சராங்கோட அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிருச்சு, அவ உள்ள அவ்வளவு கஷ்டத்தோட இருக்கா. ஆனா வெளியே எனக்காக அதை காமிச்சிக்காம இருக்கா. ஆனாலும் என்னாலும் போய் அவகிட்ட தைரியமா பேச முடியல. பாவம் என் பொண்ணு ஒரு வருஷமா உடஞ்சு போன மாதிரி தான் இருந்தா. இப்ப நான் அவளை தேடி இங்க வந்தோன்னே எனக்கு அவன் ஃபேஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. இங்க அவங்க கூட வேலை பாக்குறப்ப உண்மையில அவ அவ்வளவு ஹாப்பியா இருக்கா. அதே எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், அதுக்காக தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். இதே மாதிரி என் பொண்ணை எப்பயுமே சந்தோஷமா பாத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு கேள்வியை கேட்பா. இதெல்லாம் தான் அப்படியே இப்ப நம்ம ஹீரோ அப்படி யோசித்து பாப்பானா. ஆனா அதை ஃபுல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல மாட்டா. வெறும் அவங்க அம்மா வந்து இந்த கிளாத்தை தான் கொடுத்துட்டு போனாங்க, இது நீ தான் அவங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்தியாமே, அதை பத்தி தான் அவங்க அம்மா பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லி முடிச்சிருப்போம். அடுத்து அப்படியே நம்ம ஓவன் நம்ம சராங்க பார்த்து ஒன்னு சொல்லுவோம். சில எமோஷன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமானதுதான், எனக்கு புரியுது, அது ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீ உங்க அம்மா மேல வச்சிருக்க பாசம் எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா வந்து உன்னை ஒரு சுமையா என்னைக்குமே நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே உன்னோட சந்தோஷம் மட்டும் தான் முக்கியமானதா இருந்திருக்கும். நேத்து நீ என்கிட்ட அழுதுட்டே பேசின பாத்தியா, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓப்பனா உங்க அம்மா கிட்டயும் பேசினா இன்னும் உங்க பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓவன் எல்லாத்தையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா சில எமோஷன்ஸ்லாம் அப்பவே நம்ம காட்டிடணும், அதுக்கடுத்து ஃபியூச்சர்ல நம்மளுக்கு டைம் இருக்குமோ இருக்காதா யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்மளுக்கே இதெல்லாம் கேட்கிறப்ப ஒருவேளை சராங்கோட அம்மாக்கு எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அடுத்து இப்ப 3 நாள் கழிச்சு அந்த ட்ரெஸ் டிசைன் பண்ணி முடிச்சிருவாங்களா. அதுக்கடுத்து நம்ம சராங்கோட அம்மா அதை வந்து அப்படியே அழகா போட்டு பார்ப்பாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டோனையும் எனக்குள்ள புதுசா ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு, ஒரு கான்பிடென்ட் வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்டோன்னே நம்ம ஓவன் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இந்த கான்பிடென்ட்டோடய நீங்க போய் சராங்க கிட்ட பேசுங்க, நீங்க உண்மையிலே எதுக்கு இப்ப இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க, அவ கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. அவளுக்கு ஸ்டார்டிங்ல கேட்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இது ஒண்ணு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. சோ நீங்க சீக்கிரமே அவகிட்ட சொல்றதா நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் இங்க அவகிட்ட பேசி அனுப்பிச்சுடுவானா. அடுத்து இப்ப நைட்டு நம்ம சராங்கோட வீட்டுல தான் காட்டுவாங்க. நம்ம சராங்க அப்படி அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட, அம்மா ரொம்ப சாரிமா, நான் உங்க பொண்ணா இருக்கிறதுக்கு தகுதியானவளானே எனக்கு சரியா தெரியல, எனக்காக உங்களோட பேஷன் அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸே நீங்க விட்டுட்டு வந்தீங்க, ஆனா நீங்க இப்ப ஆசைப்படுறது எல்லாமே எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்ட்டு தான், அதை கூட என்னால ஒழுங்கா கொடுக்க முடியல, ஒரு ப்ராப்பரான கம்பெனில நீங்க ஆசைப்படுற மாதிரி என்னால வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா, நீ சொல்றதுலாம் கரெக்ட் தாமா, உனக்காக எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸே நான் விட்டேன் தான், நான் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிறப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குமோ எனக்கு அதை விட நீ என்னோட மகளா கிடைச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான், எனக்கு எப்பயுமே ஸ்போர்ட்ஸை விட நீ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் இப்ப அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லுவாங்களா. அதே போக இப்ப இந்த ஊருக்கு அவங்க எதுக்கு வந்தாங்கிறதையும் சேர்த்து சொல்லுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஹார்ட்ல சின்னதா ஏதோ ப்ராப்ளம் போல, அதுக்காக சர்ஜரி பண்றதுக்கு இங்க வந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம சராங்க அவங்க ரொம்ப உடஞ்சு போயிருவாங்க. ஆனா அப்ப அவங்க அம்மா உடனே, அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி எனக்கு பெரிய ஹார்ட் டிசீஸ் எல்லாம் கிடையாதுமா, சின்னதா ஒரு சர்ஜரி பண்ணாவே எல்லாம் சரியாயிரும், ஆனா இந்த விஷயத்த எப்படி உன்கிட்ட சொல்றது அப்படின்னு நான் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்க ஷாப்ல இருந்து ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணி போட்டோனையும் உண்மையிலே சொல்லக்கூடாது அந்த ஓவன், அவன் கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் மேஜிக் இருக்கு, நம்ம எந்த விஷயத்துக்காக தயங்கிக்கிட்டு இருக்கோமோ அதை ஈஸியா செய்ய வச்சிடறான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, இருந்தாலும் உன் சாய்ஸ் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க அம்மாவே கண்டுபிடிச்சிருப்பாங்க போல பொண்ணுக்கு ஓவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம ஜோயியும் நம்ம ஓவனையும் தான் காட்டுவாங்க. இப்ப அங்க அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்பாடா எப்படியோ நம்ம கடைசி கிளைண்ட்டும் சந்தோஷமா அவங்க எதுக்காக வந்தாங்களோ அதை நிறைவேற்றிட்டாங்க, இனி என்ன நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஹெவனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோ மூஞ்சில ஒரே சோகம் மட்டும் தான் இருக்குமா. இதை பார்த்தனையுமே நம்ம ஜோயி கண்டுபிடிச்சிருவோம். எனக்கு தெரியும் மாஸ்டர், உங்களுக்கு இந்த இடத்த விட்டு வரதுக்கு இஷ்டம் இல்ல,
தேவைன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டனையும் இப்ப நம்ம ஓவன் அப்படி அவன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்ல ஆரம்பிப்பான். இங்க நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இஷ்டமே இல்லாம தான் அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்தேன். ஆனா இங்க ஒவ்வொருத்தவங்களோட எமோஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உண்மையில அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துச்சோ இல்லையோ எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸை நான் கத்துக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். இப்ப இந்த எல்லா எமோஷன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுல எனக்கு மெயினா லவ் அப்படிங்கிற எமோஷன் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சராங்க மீன் பண்ணி சொல்லுவானா. நம்ம ஜோய் இதை நல்லாவே புரிஞ்சுக்குவோம். எனக்கு புரியுது மாஸ்டர் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. பட் ஆனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது ஓகேவா? இங்க உங்களுக்கு வயசாகலாம், இல்ல நீங்க இறந்து போகிற கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஓவன் அப்படி முன்னாடி வந்து நான் என்ன ரொம்ப சேஃபா பாத்துக்குவேன். ஆனா அதுக்குன்ட்டு நான் இங்க இருக்கேன்ட்டு நீயும் கஷ்டப்பட்டு இங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு போ, நான் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு திரும்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்து என்ன, அப்படியே இதே இடத்துலயே நம்ம ஜோயி மட்டும் மறைஞ்சு போயிருவான். அடுத்து இப்ப சராங்கு வந்துருவாளா. அவ உள்ள வந்து எங்க அம்மா கிட்ட பேசிட்டேன், நீ கொடுத்த தைரியத்தாலதான் எல்லாம் நடந்துச்சு, நீ கூட இந்த இடத்த விட்டு போயிருவேன்னு சொல்லி வேகமா ஓடி வந்த, நல்ல வேலை நீ இன்னும் கிளம்பல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. ஆனா அதுக்கு நம்ம ஓவன் அப்படி சிரிச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு தான் வாய திறப்பான். இதுலயே நம்ம சராங்கு புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் என்ன, ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு நல்ல வேலை நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீ போக மாட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிப்பை வச்சு அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் என்ன, 2 பேரும் நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு நின்னுகிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா ஹெவனுக்கு போன ஜோயி திரும்பி பாதிலே இங்க ஓடி வந்து மாஸ்டர் நானும் உங்க கூட இருக்க போறேன் அப்படின்னு கத்திட்டே ஓடி வருவானா. ஆனா நம்ம ஓவனா நீ போடா அப்புறமேல் வா, என்ன சராங்கி கொஞ்சம் தனியா விடு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுப்பான். இதை பார்த்த ஜோயிக்கு அடப்பாவி, உனக்காக நான் ஹெவனுக்கு கூட போகாம எர்த்துக்கு வந்தா என்ன இப்படி துரத்தி விடுறியே, சரி என்ன பண்ண, லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு வந்தா நிறைய பேர் லவ்வா தானே சூஸ் பண்றீங்க, நல்லா வாழ்ந்துட்டு போங்க மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கதவை சாத்திட்டு போயிருவான். அடுத்து என்ன, இனிமேல் இந்த கிளாத் ஷாப்பை க்ளோஸ் பண்ண போறதே கிடையாது. இப்ப இவங்க 3 பேரும் எப்பயும் போல ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்களா. அப்பயும் நம்ம ஜோயியும் நம்ம ஹீரோயினும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுல இன்னொரு பக்கம் நம்ம ஓவனும் நம்ம சராங்கும் அவங்க தனியா ஒரு லவ் ட்ராக்கி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இதே இடத்துலயே ஹாப்பியா அந்த கதை முடிஞ்சிரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.